ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி திரும்பவும் அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்றைக்கி எப்படியாவது இவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடணும். ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இவர் இந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட நெருங்கி வரும்போது இவர்கிட்ட இருந்து நான் விலகி போகிறது நான் ரொம்ப அவரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, வெண்ணிலா பற்றின உண்மையை சொல்லிவிட்டு நான் முக்கியமாக இல்லை வெண்ணிலா முக்கியமாக, அடுத்தது அவர் என்ன முடிவெடுக்க போடாங்கிறத அவரே முடிவெடுக்கட்டும். இதில் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தாத்தா பாட்டி கஷ்டப்படுவாங்க, அம்மா அக்காலாம் கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ பயந்து தயங்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு நாளுக்கு நாள் இந்த ராகினியோட டார்ச்சரும் பசுபதியோட டார்ச்சரும் தாங்க முடிய மாட்டேங்குது. இவங்கக்கிட்ட ரொம்ப கூனி குறுகி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி விஜய்கிட்ட இந்த உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். கரெக்டாக வந்துட்டு ராகினி உள்ளே வந்துடுவாங்க. என்னடி காவேரி, நானும் வந்துட்டு உனக்கு போனால் போதுன்னு டைம் கொடுத்துட்டே இருந்தால் நீ வந்துட்டு சொல்கிற மாதிரியே தெரில. உன் புருஷன் கூட இருந்து நீ ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் தெரியுது. டெய்லி லேட்டாக எந்திரிக்கிற, நைட்டு வந்துட்டு ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து தூங்கிடுறீங்க. நீ என்ன, உன்னையே நீ மறந்துட்டு வெண்ணிலா இருக்கிற இடத்துல நீ இருந்ததும் இல்லாமல் வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கான அபிப்பிராயம் உனக்கு சுத்தமாக இல்லை போல இருக்குது. வெண்ணிலா தாண்டி விஜயோட பொண்டாட்டி பார்க்க போனால் வெண்ணிலா இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ இருக்க. விஜயும் வெண்ணிலாவும் தான் புருஷன் பொண்டாட்டியாக வாழ வேண்டியவங்க. பட் அவளோட இடத்துல நீ இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீ பாட்டுக்கு உன் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. இப்படி சுயநலமாக இருக்கியே, நீ அவ்வளோ நல்லவ, அவ்வளோ வந்துட்டு யோக்கியமானவன் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பேசுவ. இதுதான் உன் லட்சணமா? இதுதான் உனக்கு அசிங்கமாக இல்லையா? இப்படி உன் கட்டின புருஷனுக்கே வந்துட்டு துரோகம் பண்ணுறியே. இப்படி கட்டின புருஷன் வந்துட்டு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணு, இவ்வளோ நாள் வந்துட்டு பைத்தியமாக இருந்தாரே விஜய், அந்த பொண்ணு கிடைச்சிருக்கான்ற உண்மை அவர்கிட்ட சொல்லணுன்ற ஒரு சின்ன இது கூட உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிரும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் என்னை இப்படியெல்லாம் கேட்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இந்த உண்மையை சொல்லிடணும் தான் நானும் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல ராகினி, கொஞ்சம் பொறுமையாரு, நானே சொல்லிடுறேன். இப்படியெல்லாம் நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் வார்த்தையை கொட்டாதான், எனக்கு ரொம்ப வந்துட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்ருக்க. கரெக்டாக விஜய் உள்ளே வந்துடுவார். விஜய் வந்ததுமே காவேரியும் வந்துட்டு அழுகையை நிறுத்திடுவாங்க. ராகினியோட ஃபேஸ் பயங்கரமாக மாறிடும். ஐயோ, இவன் வேறு வந்து பார்த்துட்டானே, சும்மாவே வந்துட்டு இவன் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு கன்னத்துலேயே அப்புவான். இப்போ வந்துட்டு நான் இவளை மிரட்டிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சால் என்னை அவ்வளோதான் கொன்னாலும் கொன்றுவான். இது எப்படி சமாளிக்கிறதுன்னு சுத்தமாக புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, காவேரி என்ன காவேரி, ஏன் டல்லா இருக்க, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. உடனே விஜய் காவேரி கிட்டே கேட்பாரு, என்ன காவேரி, ஏன் உங்கள் முகமே மாறி இருக்கு? நீ சுத்தமாக உங்கள் முகமே சரியில்லையே. ராகினி ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா, என்னன்னு சொல்லு, நம்ம அஜய் கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அதெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சும்மா கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு ராகினி கேட்டுட்டு இருந்தா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ராகினி இந்த இடத்துல நிற்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி காவேரி நீ பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு லைட்டாக சிரித்த மாதிரி விஜயும் பார்த்து சிரிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. உடனே வந்துட்டு விஜய்க்கு பயங்கரமாக டவுட் வந்துடும். இந்த ராகினினால தான் காவேரி கண்டிப்பாக இப்படி இருக்கா, ராகினி எதுவும் சொல்லி காவேரியை பயப்படுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு காவேரி இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கா, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா முகம் கொடுத்து. இந்த ராகினியை கூப்பிட்டு விசாரித்தா கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். முடிஞ்சால் வந்துட்டு நம்ம அஜய் கிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணலாம். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரியலையே, அவன் கண்ணில் சிக்கவே மாட்டேங்கிறான். இந்த ராகினியை வந்துட்டு காவேரி கிட்ட வம்பிலுக்கு விட்டுட்டு அவன் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கானா, அந்த ராஸ்கலை பிடிச்சா வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ராகினி கிட்ட போய் விஜய் கேட்பாரு, என்ன ராகினி, இந்த கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது, அஜய் உன்னை நல்லா பார்த்துக்கிறானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க, எனக்கு என்னங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எங்கள் அப்பா இருக்காரு, அஜய் இருக்காரு, எல்லாமே எனக்காக இருக்காங்களே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா ஏன் காவேரி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே இருக்கா, ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, காவேரி வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், ரெஸ்ட்டு பத்தலைன்னு சொன்னான், அதுதான் எனக்கு தெரியும், அதை தவிர வேறு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியட்டும், ஏதாவது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது, நடக்க போகிறத வந்துட்டு யாராலையும் வந்துட்டு தடுக்க முடியாது. இந்த அஜய் வந்துட்டு என் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான், அஜய் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கான், அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி ராகினி ரொம்ப மழுப்பி பேசுவாங்க. உடனே வந்துட்டு இவர் சிம்பாலிக்காக மிரட்டுவார், ஏதாவது கேள்விப்பட்டனா இருக்கு அவனுக்கு அஜய், அவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், ஆஃபீஸ் பக்கமும் வரமாட்டேங்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிக்கினதுக்கப்புறம் தான் இருக்குது அந்த ராஸ்கில் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகினி முன்னாடியே மிரட்டிட்டு போவார். உடனே அந்த டென்ஷனில் வந்துட்டு ராகினி காவேரியை தேடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் விஜய் என்னை இந்த அளவுக்கு மிரட்டிட்டு போவான், இவனை வந்துட்டு நிம்மதியை கெடுக்காமல் விடவே கூடாது. வெண்ணிலா இருக்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கே சொல்லியே ஆகணும். இவங்களுக்காகவெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த காவேரியை கொஞ்ச நாள் பிளாக்மெயில் பண்ணி அதில் ரசிக்கலான்னு பார்த்தா இவன் ஓவராக பேசுகிறான். அஜய் வந்துட்டு எவ்வளோலாம் திட்டுறான் கேவலமாக.
இந்த காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக காவேரியை தேடிட்டுருப்பாங்க. கரெக்டாக காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக பர்ஸ்ட் ஆகி பேசுவாங்க. என்னடி நினச்சிட்ருக்கீங்க நீயும் உன் புருஷனோட முன்னாள் காலத்தில் உயிரோடு தானே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு வந்து அவன் குடும்பம் நடத்த வேண்டியதானே, இங்கே நீ இருந்துகிட்ருக்கியே, அவன்கிட்ட நீ எந்த விஷயத்தையுமே சொல்ல கிடையாது, அவன் பெரிய இவன் மாதிரி என்ன வந்து மிரட்டிட்டு போகிறான், காவேரி ஏன் டல்லாக இருக்கா, ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறான், அவன் என்ன பண்ணிடுவான், என்ன கொலை பண்ணிடுவானா, அவனோட விஷயத்தை மட்டும் இழுத்து விட்டனா அவ்வளோதான், அவன் பைத்தியமாக தான் தெரியவான். அஜயும் சொன்னார், அவன் ரொம்ப வருஷமாக பைத்தியமாக இருந்து பைத்தியம் இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்குன்னு, திரும்பி வந்துட்டு பைத்தியம் ஆகணுமா அவன் புருஷனுக்கு, சொல்லி வச்சிருவான் புருஷன்கிட்ட, ஏதாவது அவன் பேசிகிட்டு இருந்தான் அவனை என்ன பண்ணுவனே தெரியாது, இன்றைக்கே வந்துட்டு வெண்ணிலாவை இழுத்துட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்திடுவேன், ஏன் நாங்களே முடிஞ்சால் கோர்ட்டில் கேஸ் போட்டு வெண்ணிலாவை இவன் தான் கல்யாணம் பண்ணணும், வெண்ணிலா வந்துட்டு இவன் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நான் நிற்பேன், என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. காவேரி வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ப்ளீஸ் ராகினி, தயவு செய்து அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், அவர் ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாரு, ப்ளீஸ் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, மன்னிச்சிடு, என்னால் தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனையும், என்னால் தான் வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்காரு, அவர் வெண்ணிலாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், வெண்ணிலா தான் லைஃப்ன்ற மாதிரி இருந்தார், அவர் அதோடு விட்டுருந்தானா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது, தேவையில்லாமல் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சுன்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு உளறிடுவாங்க. உடனே ராகினி, என்னது கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியா, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி மழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சாரி நான் வேறு ஏதோ வந்துட்டு வேறு ஏதோ மாற்றி சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நீ தான் உன் வாயால் உளறிட்டியே, இப்போ என்ன என்கிட்ட மறைக்க பார்க்குறியா, மரியாதையாக சொல்லு என்ன நடந்துச்சுன்னு, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி என்னங்கிறத முழு விவரமாக என்கிட்ட சொல்லு, இல்லைனா இப்போவே வந்துட்டு வெண்ணிலா பற்றின விஷயத்த விஜய்கிட்ட இந்த செகண்டே போய் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கடவுளே ஏன் என்னை இந்த மாதிரி சோதிக்கிறேன், இதை போய் நான் இவக்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு, இல்லை ராகினி நான் உண்மையை சொல்லிடுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணிடாத, நானும் விஜயும் வந்து கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தோம், அதாவது தாத்தா பாட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணனால தான் அவர் என்னை கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணார், அவர் கல்யாணம் பண்ணும்போதே சொன்னார் 1 வருஷத்துக்கு தான் நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும், 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடணும், உனக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணார், அந்த கான்ட்ராக்டும் வந்துட்டு போன வாரமே முடிஞ்சிருச்சு, அப்படி நான் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிருந்தேன்னா இப்போ வெண்ணிலா கூட அவர் சேர்ந்துருந்துருப்பார்ல, வெண்ணிலாக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், அவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார், நானும் வந்துட்டு என் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன், இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி தூள் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கை தட்டு பயங்கரமாக சிரிப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் வேறு நடந்திருக்கா, இத்தனையும் பண்ணிட்டு தான் வந்துட்டு நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா, இப்போ எனக்கு நல்லா புரியுது காவேரி, அவர் வந்து இன்னும் வெண்ணிலாவை 1% கூட மறக்கலை, வெண்ணிலா வந்துட்டு வேணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த சமயத்தில் இந்த தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போனதுனால தான் உன்னை வந்துட்டு கட்டாயத்துக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு வேண்டி வந்துட்டு உன்னை 1 வருஷம் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் கான்ட்ராக்ட் பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக வெண்ணிலாவும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க, ஸோ இப்போ வந்துட்டு நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் இங்கே இருக்கியா, இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, இந்த செகண்ட் உன்னை யோசிச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு உடனே அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும், இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சா நீங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி வேஷம் போட்டுட்ருக்கீங்க எல்லாருக்கிட்டையும், ஐயையோ நீங்கள் போடுற ட்ராமாலாம் எவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப வந்துட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு கப்பிள் மாதிரியும் ரோமியோ ஜூலியட் மாதிரியும் பயங்கரமாக வந்துட்டு ஊருக்குள்ளே சீன் போட்டுட்டு இருந்தீங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் வேறு இருக்கா, சரி அது இருக்கட்டும் காவேரி, அவர் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணார், நீ எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்ட, நீ எதுக்கு 1 வருஷம் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நர்மதாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, அந்த சமயத்தில் நாங்கள் பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு கொடைக்கானல்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தோம், அந்த டைமில் தான் இவர் ஹெல்ப் பண்ணார், அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக தான் வந்துட்டு 1 வருஷம் கான்ட்ராக்டில் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறையான்னு சொல்லி கேட்டார், நானும் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே ராகினி பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. இது போதும் காவேரி, இனி நடக்க போகிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கியா, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு தான் அந்த விஜய் வந்துட்டு என் புருஷனை வந்துட்டு கேவலமாக பேசுகிறானா, கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு காசுக்காக கல்யாணம் பண்ணி இப்படி வேஷம் போட்டு புருஷன் பொண்டாட்டியாக நடந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எங்களை கேவலமாக பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அவன் மானத்தை நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவுசெய்து எதுவும் பண்ணிடாத ராகினி அப்படின்ற மாதிரி காவேரி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுவாங்க.